ஆபாச வார்த்தை எப்ப பாரு வல்கர் பேச்சு தான். இந்த பேச்சு தான் உங்க மைண்ட்ல இருக்குமா? அதே மாதிரிதான் உங்க ஆட்சி வருது. உங்க ஆட்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நாங்க எல்லாருமே தூக்கி போட்டிருக்கோம். மறுபடியும் நீங்க அதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த இதுல நீங்க ஃபுல் வாஷ் அவுட் தான் ஆக போறீங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர்னா அவருக்கு ஒரு கண்ணியத்தோட பேசணும். அந்த கண்ணியன்றது கிடையாது. எப்ப பார்த்தாலும் அவர் மட்டும் இல்ல, அவங்க கட்சியில இருக்க எல்லாருமே அந்த டபுள் மீனிங்ல தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர்னா எல்லாருக்கும் முன்னோடியா இருக்கணும். ஒரு முதலமைச்சரை பார்த்து தேவையில்லாத வார்த்தை பேசுறது வந்து தவிர்த்திருக்கலாம். இது நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். மகளிர் இங்க எல்லாருமே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். இந்த மாதிரி பேச்சுக்களை இன்னமும் அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இதோட அதிகமான விளைவுகளை சந்திப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்க மகளிர் சார்பா சொல்லிக்கிறோம், இது வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். இந்த பேச்சு தேவையில்லாத பேச்சு. ஒரு முதலமைச்சர் குறித்து பேசும்போது நீங்க காவிரி தண்ணி பத்தி பேசுறீங்களா, அதை பத்தி மட்டும் பேசுங்க. நீங்க நல்ல ஒரு கருத்துக்களை எடுத்து சொன்னீங்கன்னா நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவரா நீங்க இருக்கலாம். தேவையில்லாத பர்சனல் விஷயம், தேவையில்லாத மத்த விஷயம் எல்லாம் பேசுறீங்கன்னா உங்க புத்தி என்னவோ அந்த புத்தியில இருக்க வார்த்தை தான் உங்களுக்கு வெளிப்படுது. சோ நீங்க கலைஞர் பேசியிருக்காரு, உங்க அப்பா பேசுறாரு, உங்க பையன் பேசுறாங்க, நீங்க பேசுறீங்க. உங்க எல்லாருக்குமே இந்த புத்தியில இந்த தாட் மட்டும் தான் இருக்குமா? இதை தாண்டி வேற எதுவும் இருக்காதா? தமிழ்நாடு மக்களுக்கு நீங்க நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு கரெக்டான இடத்த கொடுத்துருப்பாங்க. நீங்க முதலமைச்சர் மட்டும் அவரோட ஓட்ட போட்டுக்கல, ஓகேவா? 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுல விஜய் சாரது ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான். மீதி இருக்க 1.5 கோடி மக்கள் உங்களை வேணானதை ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் மட்டும் ஓட்டு போட்டு முதலமைச்சரா வரல. 1.5 கோடி மக்கள் நீங்க வேண்டாம், எங்களுக்கு புது தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நீங்க ஏத்துக்கங்க. ஏன் உங்க தோல்வி ஏத்துக்க பயப்படுறீங்க? ஆபாச வார்த்தை எப்ப பாரு வல்கர் பேச்சு தான். இந்த பேச்சு தான் உங்க மைண்ட்ல இருக்குமா? அதே மாதிரிதான் உங்க ஆட்சி வருது. உங்க ஆட்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நாங்க எல்லாருமே தூக்கி போட்டிருக்கோம். மறுபடியும் நீங்க அதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த இதுல நீங்க ஃபுல் வாஷ் அவுட் தான் ஆக போறீங்க. அரசியலா பேசுங்க. அரசியல் என்ன கருத்தோ அரசியல் உள்ள கருத்தை நீங்க சொல்லுங்க, டிவிக்கேல சொல்லுங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு மகளிரை இவ்வளவு கொச்சமா பேசுறதா நாங்க என்னைக்குமே ஏத்துக்க மாட்டோம். உங்க வீட்லயும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல, உங்க வீட்டு தாய்மார்கள் நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா? என்ன அடிப்படையில நீங்க இப்படி எப்ப பார்த்தாலும் மேடையில ஏறினா மகளிரை எப்ப பார்த்தாலும் இவ்வளவு கொச்சையா எதுக்கு எப்பயுமே பேசிட்டே இருக்கீங்க நீங்க? இதை இனிமேல் மகளிர் சும்மா எல்லாம் இருக்க மாட்டோம். இதுக்கு மேல இதை விட பெரிய ஆர்ப்பாட்டம் கூட நாங்க பண்ணுவோம். இது என்ன வார்த்தை இது? ரொம்ப நாங்க டிவில நேத்து பார்த்தது எங்களுக்கு அதுவே கஷ்டமா இருந்தது. இன்னொரு வாட்டி டிஎம்கேல இருந்து மகளிரை இவ்வளவு கொச்சையா பேசுறது இதோட நிப்பாட்டிடுங்க. இதுக்கு மேலதான் நீங்க இதே மாதிரி மகளிரை இப்படியே குறை சொல்லிட்டே இருந்து இதே மாதிரி மோசமான மனநிலை பேசாதான் நாங்க ஒத்துக்க முடியாது.